நிதி அடிப்படை தேவை ஒரு மனுஷால். பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சவங்க பங்குச்சந்தை முதலீடு அல்லது வர்த்தகம் செய்யலாம். அது எல்லா டயத்திலும் கை கொடுக்குதா? இல்லை. சில்வர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட். கோல்டுங்கிறது ஃபினான்ஷியல் ஓரியன்ட். நான் இருக்கிற போஸ்டல் சேவிங்ஸு, போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 7 ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்கேன். தி பெஸ்ட் 7 டாப் சேஃப் போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா, கேவிபின்னு சொல்லுவோம். ஸோ 9 இயர்ஸில் டபுள் ஆகும். ஆமாம், டபுள் ஆகும். தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக 15,000 ரூபா ஒரு கிராம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நான் கோல்டு பீஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குவாங்க. இவங்க வாங்கி நான் பார்த்து இறங்க, நான் நீங்கள் 1 லட்சம் ரூபா அங்கே இங்கே எங்கே அலையிறீங்க, இங்கே போடுங்க, நான் 1 இயரில் உங்களுக்கு 3 lakhs தரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல்ல ஒரு 10,000 கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இல்லை சார் இது மாற்றுறதுக்கு இன்னொரு 5,000 வேணாலும் மொத்தமாக சோகா ஆகிட்டு நீங்கள் போடுமென்னா எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாம் போய் புகார் கொடுத்துக்கிட்டு அலையணும். Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஃபினான்சியல் பிளானர் திரு கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். சார், இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு பக்கம் வந்து பங்குச்சந்தை அதுவுமே வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது தங்கத்தினுடைய விலையும் குறையுது, வெள்ளியின் விலையும் குறையுது. இன்னொன்று பண மதிப்பு அப்படின்றதுமே ஒரு பக்கம் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இப்போ எதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சரியான வாய்ப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்படி இதெல்லாம் தாண்டியும் கூட இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மோட் அப்படின்றது எது? நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. நிதி அடிப்படை தேவை ஒரு மனுஷால். இப்போது சார் நீங்கள் கேட்ட மாதிரி பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சவங்க பங்குச்சந்தை முதலீடு அல்லது வர்த்தகம் செய்யலாம். அது எல்லா டயத்திலும் கை கொடுக்குதா? இல்லை. அதுலேயே என்ன சொல்கிறாங்க, ஸ்லாபு, ரிஸ்க்கு, ரிவார்டு. ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டு இருக்கும். சரி, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஸ்கீம் போர்ட்ஃபோலியோலாம் அழகாக சொல்கிறாங்க. நம்ம டிவியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடைசியில் வேகமாக ஒருத்தர் சொல்லிவிட்டு வேகமாக போவார். என்ன சொல்லிட்டு போவார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லாது. புரியவே புரியாது. மற்ற விஷயங்கள்லாம் புரியும், அதை மட்டும் சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து உங்கள் ரிஸ்க்கு தான்ப்பா, நீங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க, பிளான்லாம் பார்த்து பண்ணுங்க, அப்படி ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் எல்லாம். சரி, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பயமா. சரி, கோல்டு போடலாம், கமாடிட்டி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, போன வருஷம் வந்து நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து ஒரு தோராயமாக ஒரு 14% கொடுத்ததுன்னா அது 76% ப்ராஃபிட் கொடுத்தது. எதுங்க? கோல்டு. அதேமாரி ஒரு லாஸ்ட்டு 3 months பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் வெரி பூஸ்டு. நான் உனக்கு சளைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு சில்வரும் மேலே பறந்துக்கிட்டு போச்சு. ஆனால் இப்போ முதல்ல டைவ் அடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா சில்வர். அது பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, சைனாவில் யாரோ அக்ரெசிவ் செல்லிங், இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி அங்கே ஏதோ அந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டில் பண்ணி அவங்க ப்ராஃபிட் எடுத்து அங்கே டபுள் செல்லிங் கொடுத்ததுனால கிராஷ் ஆகிருக்கு. அதனால சில்வர் இறங்கியிருக்குன்னு சொல்கிறோம். சில்வர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட். கோல்டுங்கிறது ஃபினான்ஷியல் ஓரியன்ட். இதை நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். தங்கம் வந்து ஒரு ஹெட்ஜிங், அந்தந்த நாட்டினுடைய சென்ட்ரல் ரிசர்வுக்கு ஒரு கரன்சி வேல்யூ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங்காக அந்த வேல்யூக்கு வச்சுக்கிறாங்க. பட் சில்வரை நம்ம அப்படி வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இந்த மீன் டைம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட். அதனால் அது ஒரு மாதிரி ஒரு செய்தியின் அடிப்படையில் சில்வர் வெளியில் வேலை போகுமா அப்படின்னு நினச்சிட்டு சில்வரில் போய் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் ட்ரேடிங் ஷார்ட் டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மக்கிட்ட உபரியாக இருக்கிற பணத்தை பாதுகாப்பான இடத்துல போடணும். சார், இது நியூஸ் பேசிஸு, ட்ரெண்ட் பேசிஸில் ஏறி இருக்குது. அப்போ மார்க்கெட்டுன்னு வந்துட்டாலே போத் ப்ராஃபிட் அண்டு லாஸ் ரெண்டும் இருக்கும், ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். அதனால் இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஹையில் போய் வாங்கினவங்க இன்னசென்ட் ரீட்டைலர்ஸ் பாவம், அவங்க வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. பட் விஷயம் தெரிஞ்சவங்க வெளியில் வந்தவங்களாமும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல்ஸ்லாம் தெரியும், இந்த இண்டிகேட்டர்ஸு,
வேவ்ஸு பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சவங்க அதை பார்த்து அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க. திரும்பி அவங்க கரெக்டாக அவங்க ஹையில் ஊற்றுருவோம். பை அட் லோ செல் அட் ஹை ஃபார்முலாவில் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இது இப்படி இருக்குது. எஸ். சரி சார், ஆல்டர்னேட்டிவ் பாண்டு சேஃப்டின்னு சொல்லிக்கிறாங்க சார். பாண்டில் எந்த வித சிக்கலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் பாண்டை நான் எங்கே வாங்குறது, அதுக்கு எப்படி என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதே சார். அதனால அதுவும் எனக்கு வேணும். இப்போ எங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் எங்கே தான் சார் பண்ணணும்? அதே டைம் சேஃப்டியாகவும் இருக்கணும், க்ரோத்தும் இருக்கணும் அப்படின்றது. இருக்கணும். அதே டயத்தில் கூடுமானவர்களையும் இப்போ இருக்கிற எஃப்டி ரேட்டை விட கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கணும். நாங்களாம் எங்கள் காலம்னா தட் இஸ் ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அனுபவத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் சேவிங்ஸ் போடுவோம். போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அப்பப்போ என்எஸ்சி போடுவோம். அப்போ அந்த என்எஸ்சி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு இது மாதிரி கிஷான் விகாஸ் பத்திரம் இது மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு நல்ல க்ரோத் கிடச்சிது. காலப்போக்கில் என்னாச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த பக்கம் மக்களுக்கு கவனம் மாறிடுது. அப்போது கவனம் மாறிடுது, முதலீட்லேயும் கவனம் மாறிடுது. அப்போது அவங்க ரிஸ்க் ரிவார்டை பார்த்துக்கல. நமக்கு தேவை சீக்கிரம் பணம் டெவலப் ஆகணும். 1 லட்ச ரூபா வச்சுருந்ததுன்னா நமக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் 2 லட்சம் ஆகணும். போடும், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. இல்லை இதில் உள்ள சேஃப்டியாக அந்தனோட அட்வைசர் கேட்டு பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு பாதுகாப்பு. இவங்களே டைரெக்டாக போய் ஒரு ஸ்டாக்கை வாங்க வேண்டியது, இவங்களே ஒன்று டெக்னிக்கல் பார்க்குறதில்ல, ஃபண்டமெண்டல் பார்க்குறதில்ல. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அப்ரோச் பண்ணியதெல்லாம் அவங்க கரெக்டாக வழியை கட்டுவாங்க, எந்த ஃபண்டு இருக்குது என்ன எதிர்த்து. இவங்களே டைரெக்டாக போய் பார்க்குறது. இப்போ ரெண்டாவது யூடியூப்பில் நிறையா ரீல்ஸு அண்டு நியூஸஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லும். இப்போ நான் கூட என் கருத்தை சொல்லுவேன். பட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் சுருக்கமாக தானே சொல்ல முடியும், டீட்டெயில்டாக சொல்ல முடியாது இல்லையா. அப்போ பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தரவு நாலேஜ் இருந்தால் தானே பண்ண முடியும். இதெல்லாம் வேணாம், ரிஸ்க் வேணாம் சார், உங்கள் காலம் மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சால், நான் இருக்கிற போஸ்டல் சேவிங்ஸு போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 7 ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓகே, த பெஸ்ட்டு 7. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஃப் அண்டு கவர்மெண்ட் பேக்கடு, பாதுகாப்பானது, பத்திரமானது. இதில் நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா, பட் என்ன டைம் பீரியடை மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 80C டிடக்ஷனுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸுகளுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா 80C உங்களுக்கு அவைல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னு அப்போ அந்த 7 ஸ்கீம்ஸ் என்னன்றது நம்ம எலாபரேட் பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கீமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கனாக்கா டாப் சேஃப் போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அது லாங் டைம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15 இயர்ஸு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா 7.1 per annum. 7.1 பட் டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, அண்டர் 80C. அடுத்தது பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் பில்டிங் அண்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு 30 வயசு 35 வயசு இருக்குது, நான் ஒரு 58 வயசில் ரிட்டையர் ஆகிறோம், இல்லை ஒரு விஆர்எஸ் ஒரு 50 வயசில் வாங்கிக்கிறேன்னா அப்போ சேவிங்ஸ் போட்டு இதில் போய் ஒரு டெபாசிட்ஸ் பண்ணி அதுக்கு அவைல் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் டீட்டெயிலாக நிறையா விஷயங்கள் இருந்தாலும் நான் ஒரு குறுகிய காலத்தில் அப்படியே ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்லிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த டென்யூர் என்ன, டேக்ஸ் செலெக்ஷனோ ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். அது பார்த்தீங்கன்னா SCSSம்பாங்க. பெஸ்ட்டு ஃபார் 60+ இருக்கிறவங்களுக்கு, எங்களை மாதிரி பீப்புள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது 5 இயர்ஸ் ஸ்கீம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் முடிஞ்சோடனே இஃப் யூ இல்லைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.2% per annum. ஹையஸ்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு as of now. இன்றைய தேதியில் இது இப்போ இருக்கிற டேட்டா அடிப்படையில் கொடுக்குற. சப்போஸ் இன்றைக்கோ நாளைக்கு அது மாறினாலும் மாறலாம். பட் இருக்கிற விஷயங்கள் as of now இதுதான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அதிக ரிட்டர்ன்ஸ் தரது இன்னைக்கு 8.2. இன்றைக்கி ஒரு பேங்க்லேயே அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 7% தானே கிடைக்காது. நார்மலாக பண்ணீங்கன்னா அவங்க 6.75. அதுலேயும் என்ன சொன்னீங்கன்னாக்கா ஒரு அட்ராக்டிவாக பீரியடை கால்குலேட் பண்ணுவாங்க. 365 நாள்னா 366 நாளுக்கு ஒன்று. அதே நீங்கள் 2 இயர்ஸ் இருந்தால் அது ஒரு மாதிரி.
பட் 3 இயர்ஸுக்கு போட்டு பார்க்கலான்னா அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கும். சில டெக்னிக்ஸ்லாம் அதில் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணலாம். இது மாதிரி பண்ணலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் இதுக்கு 8.2% per annum. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். இது வந்து மினிமம் டென்யூர் அப்படின்றது 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே. சப்ஜெக்ட் டு நம்மளுடைய இது. ஓகே. அப்போ இது ரெகுலராக இதுக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதில் ஓகே, குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இது ரெகுலராக வந்துடும். இதுக்கும் டிடக்ஷன் அண்டர் 80Cயில் டிடக்ஷன் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, NSCன்னு சொல்லுவாங்க. இந்த NSC பார்த்தீங்கன்னா இது 5 இயருக்கு கேரண்டீடு ரிட்டர்ன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 7.7% per annum. ஓகே. எல்லாமே பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட இதெல்லாம் கூடுதல். டிடக்ஷன் அண்டர் 80Cவும் உண்டு. இது பெஸ்ட் ஃபார் மீடியம் டேர்ம் சேவிங்ஸ் வித் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். டைம் டெபாசிட்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடணும். இது நம்ம எப்படி பேங்க்கில் எப்படி போடுற மாதிரி இதுலேயும் டைம் டெபாசிட் 1 to 5 years அப்படி போட்டால் இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6.9 to 7.5% per annum subject to the period. இது ஹையஸ்ட் ஃபார் 5 year. 5 இயர்க்குன்னா ஹையஸ்ட் இன்கம். இதுலேயும் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் 5 இயருக்கு 80Cயில் உண்டு. இப்போ சேஃப் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸு இதில் கிடைக்கிறது பேங்க்கு PDS. பட் யூஸ்வலாக இது பெட்டர் ரேட்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஒரு பெட்டர் ரேட்டுன்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் POMISன்னு சொல்லுவாங்க. அது 5 year மந்த்லி இன்கம் பிளான். 5 இயருக்கு மந்த்லி இன்கம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 7.4% per annum. இது மந்த்லி ஃப்ரம் சேவிங்ஸ் மாதிரி மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு வாங்கிக்கலாம். இது அது மாதிரியான ஸ்கீம். அடுத்தது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த பீரியடு. ஓகே. 5 year மந்த்லி இன்கம். ஓகே. இன்கம் அதே பேர் மந்த்லி இன்கம் பிளான் தான். அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா KVPன்னு சொல்லுவோம். நாங்களும் இதுதான் ரொம்ப அவைல் பண்ணினோம். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது லாங் டைம் சேவிங்ஸு சர்டிஃபிகேட். இதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 7.5%. நாங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 8.9 கொடுத்தாங்க. 9.25 அந்த ரேஞ்ச் ஏதோ ஞாபகம் இல்லை. பட் இப்போ தான் சப்சிக்வெண்ட்டாக குறைச்சிருக்கு. ஓகே. இப்போ எவ்வளோ இருக்குது சார்? இப்போ 7.5% per annum. ஓகே. அப்போ மணி டபுள்ஸ் இன் அரவுண்டு 9.5 இயர்ஸில் பணம் டபுள் ஆகும். இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, நான் 10 லட்ச ரூபா போடுறேன் சார், எனக்கு வந்து 10 மடங்கு ஆகும், 9 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு இது சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ 9 இயர்ஸில் டபுள் ஆகும். ஆமாம், டபுள் ஆகும். ஓகே. லாங் டேர்ம் சேவிங் சர்டிஃபிகேட்டு மணி டபுள் இன் 9.5 9 வருஷம் 5 மாதம் அதுக்கு பீரியடு. கேரண்டீட் க்ரோத் ஓவர் ஏ ஃபிக்ஸட் பீரியட். கேரண்டீடாக உங்களுக்கு க்ரோத் இருக்கிற ஸ்கீமு. இவ்வளவுலாம் நம்ம அருமையான ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம ஏன் இந்த பக்கம் போக மாட்டேன்றோம்? ஏன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த சில்வரு, ETF, பீஸு, கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸ் போடுறது, அது நாம் வாங்கட்டும்னு காத்திருந்தக்கப்புறம் அவன் இறங்குவான். நம்ம வாங்காத வரலையும் அவன் ஏறிக்கிட்டு போவான். நாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான்னா இறங்குவான். ஏன்னா நமக்கு அறியாமல் என்னன்னா டெக்னிக்கல் மேட்டர் தெரியல, குளோபல் ஈவெண்ட்ஸு தெரிஞ்சுக்கல. எல்லோரும் செய்கிறாங்க, ஏதோ பரவாயில்ல பேசிட்டாங்கப்பா, தங்கம் விலை ஏறுது, நானும் போய் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக 15,000 ரூபா ஒரு கிராம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நான் கோல்டு பீஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குவாங்க. இவங்க வாங்கி நேரம் பார்த்து அது இறங்க ஆரம்பிக்கும். அல்லது வாங்குறவங்க என்ன பண்ணணும், பகுதி பகுதியாக வாங்கணும். அந்த மாதிரி வாங்கலாம் பீஸ்ஃபுல்லாக. அடுத்து இன்னொரு ஸ்கீம். இது வந்து சின்ன மகளிர் குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது நிறைய தெரிஞ்ச ஸ்கீம் தான். பட் தெரியாதவங்களும் இருந்தால் அவங்களுக்கு இது பலனில். இதுக்கு சுகன்யா சம்ருத்தி யோஜனான்ட்டு பேர். இது வந்து சப்ஜெக்ட் டு அப்ளிகபிள், இந்த தகுதியின் அடிப்படையில் தான் இந்த ஸ்கீம் இருக்கும். லாங் டைம் ஃபார் ஏ கேர்ள் சைல்டு. குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னா 1 வயசு 2 வயசில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த 21 வயசு 22 வயசில் நல்லா யூஸ்ஃபுல்லாக கணிசமாக கிடைக்கும். இது அப்படியே அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே வந்து பல்க் அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து 8.2% per annum as of now. இதுலேயும் டேக்ஸ் பெனிஃபிட் 80C உண்டு. அப்போ கவர்மெண்ட் கேரண்டீடு, வெரி சேஃப், பெட்டர் இன்ட்ரெஸ்ட் தென் ரெகுலர் பேங்க்ஸ். இவ்வளவுலாம் இருக்குது சார். ஓகே.
இதெல்லாம் நாம் தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கறதுக்கு நமக்கு தோண மாட்டேன்றது தெரியும். ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்ததுனாக்கா அங்கே போய் கேட்டாக்கா டெஃபினட்டாக அவங்க இன்னும் இதை விட இன்னும் பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ் ஏதாவது நடைமுறை அப்பப்போ உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அரசு அறிவிப்பு கொடுக்குது. மக்கள் நலனுக்காக ஸ்கீம்ஸ் கொடுக்குற போது அதை நம்ம பயன்படுத்திக்க தவறியது நம்மளுடைய குறைதானே தவிர யாரையும் நம்ம குறை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? என்ன இன்னைக்கு தேதியில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம நிறைய எந்த ஆப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ற அளவுக்கெல்லாம் டிஸ்கஷன் போகுது. பட் இன்றைக்குமே போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு இதெல்லாம் தாண்டி ஒரு பார்வையில் தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை வச்சுருக்கோம். என்ன காரணம் சார்? அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அங்கேயே இருக்குது சார். நீங்கள் அங்கே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் நீங்கள் இங்கே இந்த டெபாசிட்ஸ்லாம் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்படி ஆன்லைனில் மற்ற இது பண்ணுற மாதிரியே நீங்கள் போஸ்டல் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த KYC எல்லாம் ஃபில்லப் பண்ணி அதுலேயும் பாஸ்வேர்டு ஐடியெல்லாம் கொடுத்துருக்கு. எப்படி நம்ம ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனை நம்ம ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம் அது மாதிரி பண்ணலாம். நீங்கள் நேர்லேயே போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்பு ப்ளே ஸ்டோரில் போக வேண்டியது, ஏதான ஒரு அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அந்த ஸ்கீம்ஸை பார்க்க வேண்டியது, அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம போகிறது, நாம்ளே முடிவு எடுக்கிறது. இப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது, எனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறது. அதுக்குன்னு இப்போ மியூச்சுவல் ஃபண்டு எடுத்தோம்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. டேர்ம் டெபாசிட் எடுத்துட்டிங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸுக்கு இருக்குது. நிறைய உங்களுக்கு SBI இருக்குது, ICICI, கோட்டக், நிறைய எல்லா பேங்க்ஸ்லையுமே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் சார். நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் ஸ்டேட் பேங்க்குனா அந்த பேங்க்கில் போய் கேளுங்க, IOBனா அங்கே கேளுங்க. சார் நான் அந்த மாதிரி பணம் வச்சுருக்கேன், எனக்கு அவங்ககிட்டே கேட்கலாம், தப்பு இல்லை சார். எனக்கு FD இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக இருக்கிறதுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி உங்கள் இதில் இருக்கா? இப்படி கேட்டோன்னா அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க டைரக்ட் பண்ணுவாங்க, அந்த கான்டாக்ட் நம்பரை கொடுப்பாங்க இல்லையா? நம்ம கேட்கணும். ஓகே, நாம்ளாம் முடிவு எடுத்துக்கக்கூடாது. ஃபினான்ஷியலுக்கு பணம் நம்மளுது, அது பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ரைட் பர்சனை நம்ம அப்ரோச் பண்ணணும். ரைட் பர்சனுங்க எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரூமர்ஸு, இந்த டெலிகிராம் சேனலில் வர்றது, அது என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஸ்கேம். நீங்கள் 1 லட்சம் அங்கே எங்கே அலையிறீங்க, இங்கே போடுங்க, நான் 1 இயரில் உங்களுக்கு 3 lakhs தரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல்ல ஒரு 10,000 கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இல்லை சார் இது மாற்றுறதுக்கு இன்னொரு 5,000 வேணாலும் மொத்தமாக சோகா ஆகிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாம் போய் புகார் கொடுத்துக்கிட்டு அலையணும். இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்கேம் நடந்துருக்கு. ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கணும். அப்போ இது மாதிரியான வர்த்தகம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போஸ்டரில் போய் பண்ணுக்கோங்க, ஒன்றுமே சேஃப்டி தானே உங்களுக்கு. எஸ் சார், இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு. எனக்கு அட்ராக்டிவாக இருக்குன்றது இந்த டபுளிங் அப்படின்றது. ஸோ இந்த டபுளிங் அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி இயர் வைஸாக அது கால்குலேட் ஆகுதுன்றதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்கீமில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7.5% சொன்னேன். அது தோராயமாக உங்களுக்கு 9 வருஷம் 5 மாதம்னா கிட்டத்தட்ட ஒரு 115 மாதம் வருங்களா? கிட்டத்தட்ட வருங்க. ஓகே, அப்போ 115 மாதம் வரப்போகுது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒர்க் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் நிதானமாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர் நீங்கள் 5 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் 7.5%. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 37,500 வருது. அதுவும் இதுவும் சேர்த்துனா 5,37,500. செகண்ட் இயரில் 5 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த 5,37,500க்கு அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் 40,313 இன்ட்ரெஸ்ட் ஏறுது பாருங்க. அப்போ 5,77,813 ஆகுது. அப்போ தேர்ட் இயரில் 5,77,813க்கு இன்ட்ரெஸ்ட்டு 43,336. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆகி 6,21,149 ஆகுது. எத்தனை? 3 வருஷத்தில். அடுத்தது அந்த 6/21/149 அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 46,586. அந்த பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வித் பிரின்சிபல் ப்ளஸ் இதையும் சேர்த்து 6,67,735. அடுத்தது ஃபிஃப்த் இயரில் 6,67,735 அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,080. அப்போ அதுக்கு டோட்டலாக 7,17,815 ரூபா வருது. ஓகே.
அப்போ 6th இயரில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த 7,17,805க்கு இன்ட்ரெஸ்ட்டு 53,836 வருது. அது டோட்டலாக 7,71,651. அப்போ 7th இயரில் 7,71,651க்கு இன்ட்ரெஸ்ட்டு 57,874. அப்போ அது டோட்டலாக 8,29,525. ஓகே. அப்போ 8th இயரில் 8,29,525க்கு இன்ட்ரெஸ்ட்டு 62,214. அப்போது டோட்டல் சிஏஜிஆர் 8,91,739. ஓகே. 9வது வருஷத்தில் 8,91,739, அதுக்கு 66,880. அப்போ டோட்டலாக 9,58,619. அப்போ 9.5 monthsக்கு தான் அதுக்கு டியூரேஷன். அப்போ அந்த 9,58,619க்கு அந்த 5 மாதம் தானே, அப்போ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் குறையும். அதுக்கு 41,381. டோட்டலாக நியர்பை ஓகே. உங்களுக்கு 10 lakhs வந்துடுதா இல்லையா? ஸோ 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 9 ரூபாய் வருஷத்தில் வருது. எஸ். நீங்கள் வேறு இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்பப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ரீபேலன்சிங் பண்ணணும், ட்ரெண்டு பார்க்கணும், மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும், பிஸ்னஸ் காம்படிஷனில் புதுசாக ஃபண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி தானே இது உங்களுக்கு ஒரே சாலிடு இருக்கிறதுல ஓரளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறது நிறையா ஸ்கீம்ஸ் இல்லை. என்னுடைய பார்வையில் என்னுடைய புரிதல் இது. ஓகே. இது இன்னும் வேணும்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையை போய் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலோ அல்லது நீங்கள் இதில் போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஈஸியாக அதுக்கான கால்குலேஷன்ஸ் தெரியுங்கிறது எங்கிட்ட இருக்கிற டேட்டா, நான் எடுத்த டேட்டா வச்சு சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு எது கரெக்டாக இருக்கும்ன்றது அதை நம்ம சூஸ் பண்ணணும் சார். எஸ். நாம் என்ன பண்ணுறோன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வளர்ந்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆன்சர் வேணாம் சார். மனுஷனுக்கு கிரீட் இஸ் ஏ காமன் தானே, எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எனக்கு ஒன்று எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். எதுலையா 4 பணம் சேர்த்து கிடைக்குமான்னு போய் பார்க்குறோம். இந்த 4 பணம் கிடைக்கிறதுக்கு பதிலாக இங்கே முதலுக்கு மோசம் ஆகிடுது. செய்கூலி சேதாரம் தங்கத்துக்கு மட்டும் இல்லை, இதுலேயும் சில கமிஷன்ஸு, புரோக்கரேஜஸ்ஸு, டேக்ஸு இதெல்லாமும் ஒரு செய்கூலி சேதாரம் தானே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுல்ல? ஓகே. ஸோ டெஃபினட்டாக சார், ஏன்னா தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியும் நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி. தெரிஞ்ச விஷயங்களை பகிர்றோம். சில குறைகள் இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவுல எங்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் சொல்லியிருக்கேன். அப்டேட்டாக போய் பார்க்கணுன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த கன்சர்ன் சைட்டில் போய் பார்த்தேன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்த கலாட்டா நேயர்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.